கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரைன் எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து இன்ட்ரோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். பிகாஸ் ரொம்ப நேரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். லைக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ ஏதாச்சும் கொடுப்பாங்க, எப்பவுமே பெட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி கேம்லலாம். இது வந்து எவல்யூஷன் கேமு. ஸோ நம்ம அடிக்கடிக்கு தான் கிடைக்கும். பட் இதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பெட்டு இங்கே கொடுப்பாங்க, எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியல. ஓகே இந்த இருக்குது அந்த இருக்கு கிளைம் பண்ணியாச்சே. ஓகே எக்யூப் ஆயிடுச்சா? எக்யூப் ஆயிடுச்சு கீஸ். பம்படியில் கொக்கூரில் பார்த்தீங்களா, ஒன்று நினச்சி வேமா ஆயிடுச்சு. இப்போ ஒன்று எதுனா கடைசி நினைக்கிறேன். சரி இதடிப்போம், இப்போ தான் வேமா கிடைக்கும். இது சிம்பான்சினி பனானி கிடச்சிருக்குது. ஓகே இப்போ இது அடிச்சா தான் கிடைக்கும். கிடைக்கல. சரி இதாக கோழி அடிப்போம். கோழியை அடித்தாலும் கிடைக்க மாட்டேது. இதே அடி இன்னொரு கோழியை. சரி இது அடித்தா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு அவ்வளோதான் ஐஸ். பம்பினின்னு கூசினி என்னமோ போட்டுருந்துச்சு, தெரியல. இப்போ வந்து அப்படியே அப்பப்போ கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி ரிவார்ட்ஸா, டைமிங் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டெய்லி ரிவார்ட்ஸ்னு டைமிங் கொடுப்பாங்க. அதுதான் கிஃப்ட்டுன்னு இருக்கும் அது பேர். இப்போ வந்து பப்பின் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பேர். ஓகேவா, எனக்கு அவ்வளோ பிரெயினெட்லாம் தெரியாது. அப்போ வந்து வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து சொல்கிறது சளி பிடிச்சிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சோன்னே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் ஓகேவா. சரி ஓகே இப்போ வந்து ஆரஞ்செலாம் அடிச்சோன்னு ஈஸ். இந்த கேம் அவ்வளோதான், இந்த கான்செப்ட் அவ்வளோதான் ஈஸ். ஓகேவா, சரி அடிக்கணும். இப்போ உடின் டிடின் டடின் என்னமோ சொன்னாங்களே, தெரில ஒழுங்க பேரில் எனக்கு. ஓகே ஆக்கிரடாமில் அடித்தாச்சு. ஓகே கிளைம் கொடுத்தாச்சு. இவ்வளோ கோப்பு இருக்கா? 200க்கு மேலே ஆயிடுச்சு. 250க்கு மேலே ஆயிடுச்சு. 295 இருந்துச்சு. இது அடிச்சா என்ன கிடச்சுமே 390 கிடச்சிச்சு. அடியே போடி தூக்கி போட்டு சத்து ராயான்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கியாச்சு. ஸோ லிரி லாலான்னு எனக்கு இது அடித்தோம்னா கொஞ்சம் வேகமாக லெவல் 8 பண்ணால் தான் நம்ம எடுக்க முடியுமா, அந்த நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போக முடியுமா. அதான் லெவல் 8 நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ லிலி வரட்டும், அது வர வரைக்கும் நம்ம மற்ற தேடிப்போம். கைஸ் நம்ம கூட லாடு வந்திருந்தாங்க. ஓகேவா, லாடு வந்திருக்கான். லாடு என் தம்பி வந்திருக்கான், சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன். ஆனால் லாடு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நான் அந்த கேம் நாண்டதே இல்லை ப்ரோட்டான்டா கைஸ் சொன்னாங்க கைஸ். ஓகேவா, அப்புறமா என்னன்னா ப்ரோ நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன் ப்ரோ, நான் லெவல் 13 ப்ரோ அப்படின்றேன். எப்படி டென்ஷன்ஸ் ஆஃப் இந்த கைஸ். ஓகேவா, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவ்வளோதான். ஸோ சேட் அப்படியே போச்சு. பட் இருந்தாலும் போங்கடா, நான் பார்த்துக்கிறேன்டா, எங்களுக்கு மொத்தம் தெரியும்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் கீழே நம்ம லெவல் இல்லை, நெக்ஸ்ட் லெவல் வெல்டாச்சு போவோம். லாட ஹெல்ப் பண்ணுறாப்லையாமா. லிலி லாலி லாலா. ஓகே இப்போ வந்து பாப்பா பிபி சாரி பாப்பா பிபின்னு போட்டுருந்துச்சு. ஓகேவா, ட்ராஃபிக் நான் ஃபஸ்ட் அடிப்போம். அப்போ நிறையா கிடைக்கும். இப்போ இருக்குது. ஓகே லெவல் 8 லெவல் 9 போகணுவேம்மா. அடியை போட்டு தூக்கி போட்டு சாத்திராயா. ஓகே இது அடிக்க முடியுமா என்ன? ஃபாக்ஸ்லாம் என்ன அதுடா, அது அடிக்க முடியா? வேணாம், நம்ம சத்து பேர் போகிறோம். ஸோ நம்ம ட்ரான்ஸ்பர்க்கே அடிப்போம். ஜெஸ்ட் அப்படியே நம்ம லெவல் 9 போயிடும். இப்போ என்ன கிடைக்கும் பார்ப்போமா. பம்பம்பி குசினி அப்படின்றாங்க சாங்களே. ஓகேவா, அது பேர் அதாங்க எங்கள் பம்பம்பி குசினி அப்படின்றாங்க. ஓகே ஆச்சுங்கன்னா இப்போ வந்து லாட் நம்ம ஹெல்ப் பண்ணுறா அப்படியாமா. இதை அடித்தோன்னா கொஞ்சம் நேரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே இப்போ வந்து இது அடித்தா என்ன கிடைக்கிது? எதுவுமே கிடைக்கல, பேஸ்ட்டாக போச்சு. ஓகே டைம் கிடச்சிருக்கு. டைம் 160 கிடச்சிருக்கு. வெரிஃபைங்கிறா என்னன்னு தெரில எனக்கு. சரி விடுங்க, கோடு நினைக்கிறேன். கோடாக ஒன்றும் தெரியாது. ஆனால் விட்டேன். டயர் அடி டயரை போட்டு அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம காயின் கொஞ்சம் இருக்குது. 196 காயின் இருக்கா. ஆனால் சொன்ன முடியாது, வேஸ்ட்டு, யூஸ் பண்ண முடியல. சரி ஓகே இருக்கா. சரி இப்போ லெவல் 10 போயிடுவாங்க சங்கர். இது அடித்தோம்னா ஓகே அடியை போடி இந்த அடிக்காத டே. ஓகே கைஸ் இப்போ வந்து என்னன்னா இது பேர் நம்மளோட கேப்புச்சினோன்னு வருமோ, ஒரு கப்புச்சினோ கைஸ். நம்ம ஒரு கப்புச்சினோ. ஓகேவா, பலிவினோ கேப்புச்சினோ கைஸ். இது பேர் தெரியும். நான் எல்லா பிரெயினாட்டும் இது வந்துடும் உடனே. அதனால் வாங்கிச்சுக்கா பலிவினோ கேப்புச்சினோவா. சரி நம்மகிட்ட போய்ட்டு ஓகே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. சரி நம்ம புல் அடிப்போம். நெக்ஸ்ட் டயர் அடிப்போம். வேறு என்ன இருக்குது? புல்லி தான் அடிச்சு சாடிக்கணும் போல. இந்த எல்லா இதுலேயும் இப்போ இந்த மாடு வந்துருக்கு, செரும்பு மாடு கொண்டு வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இந்த பெட்டி அடிச்சுனா வந்து நிறையா எழுதுங்க ஈஸ் நமக்கு. ஓகே இப்போ லாடு வெளியே கிளம்பிட்டான். லாடு வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா,
இப்போ நம்ம தான் அங்கே அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட கிங் கேமிங் வந்து அடிக்கிறாப்புல. அவர் வந்து அடிக்கிறாப்புலையாமா, அவருக்கும் வேணுமாம்மா. என்ன சொல்கிறான்னு தெரியுமா கீஸ், ரொம்ப அசல் பண்ணுறாங்க. ஓகே கீஸ், இப்போ வந்துச்சுன்னா என்னமோ ப்ரிப்பேர் ஆக தெரியல. அம்பலையில் இல்லைன்னா சொன்னாங்க, அவன் பார்க்கல, எனக்கு தெரியாது. ஸோ கீஸ் இப்போ பொனாக்கா அம்பலியோ கீஸ், அம்பலு. ஓகே ரீபத் பண்ணுவோமா? என்ன இப்போ ரீபத் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீபத் பண்ணால் இப்போ எங்கே இருப்போம்? திரும்பி ஃபஸ்ட் வேர்ல்டு வந்துடுவோமா? ஸோ ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வேகமாகவே நான் வந்துடலாம். கீஸ் பார்த்தீங்கன்னா 8 லெவல் 8 நம்ம இறக்கியிருக்கோம். என் தம்பி ஆனால் ஃபஸ்ட்லேருந்து பாவத்தை அவன் ரீபத் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்போயோ. ஆனால் அவனுக்கு லெவல் 1லேருந்து வந்துச்சான். நமக்கு தான் நம்ம லக்கு கைஸ்னால நம்ம ஈஸியாக வந்துட்டோம். ஓகே இப்போ பம்பி நீ குசினி ஆயிடுச்சு. இப்போ அந்த செகண்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு ஈஸி இப்போ நமக்கு பெட்டு நல்லா பெட்டாச்சு. அதனால் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். அடியை போட்டு ரெயினோ இருக்குது. அப்போ ரெயினோ அடிப்போமா? எங்கள் தைரியம் அடிச்சு நம்ம ஏற்றிக்குவோமா? ரெயின்போ வாங்க, ரெயினோ அடிப்போம். போனாக்கா அம்பளை போ கீஸ். சொல்கிறேன் கிங் கேமிங்க்கு வந்தாச்சு கீஸ். வேணா ஒரு ஆளாக கீஸ் நமக்குலாம் வந்து கொஞ்சம் வெறியான இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறேன், ஆப்பனண்ட். அதான் தான் நல்லாயிருக்கும். ஓகே அடியை போடு. நான் நம்பி தான் சுற்றி அடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் 2 இடத்துல அடிச்சிக்கிட்டு இருக்கேன். அடியை போடு. பேம அடிச்சோன்னா நிறையா கிடைக்கும் கைஸ். இவனை அடித்தோம்னா என்ன அது கிடைக்கவே இல்லை. கிடச்சிச்சு. லெவல் 12 போயாச்சு கைஸ். இப்போ இவன் பேர் என்னமோ எனக்கு தெரில. இவன் பேர் என்னமோ ஒன்று விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இவனை அடிக்கலாம் தான் இவனை தான் அடிச்சிட்ருக்கேன். நீ அடிச்சுட்டே இருக்கேன். நீ அடிக்கூடாது, நான் தான் ஒன்று அடிக்கணும். தம்பி நான் ரைடிங் பண்ணுற ஹெல்ப் பண்ணு. நீ ட்ரீம் ஸ்பானாக ஸ்பானாக இருவேன். நான் செத்தாலும் ஸ்பானாக இருவேன். எனக்கு கேம் முடியும் அதனால. ஓகேவா? அப்புறம் கைஸ் வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஓகேவா? மறக்காமல். ஸோ 50 கையும் கொடுத்து பூஸ்டாக அன்லாக் பண்ணிடுவோம். இப்போ 20 கிலோ பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதை கொடுத்துருக்காங்க. செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் டூ செஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு? இந்த இது பண்ண தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே மாதிரி தான். டயராக உடப்போம். சரி இங்கே வாக்ஸுக்கு அதையும் முடிச்சு விட்ருவோம். என்ன இப்போ ட்ரான்ஸ்பேக் தான் நம்ம அடிச்சு எழுதி ஆகணும் போல். இல்லை அடிச்சா அவ்வளோ ஏற மாட்டேது கீஸ். பாஸ் எங்கன்னு தெரில கீஸ். பாஸை போய் அடிப்போம் கீஸ். நேரம் போய் தான் நிற்கிறானா பாஸு? நீ யாரா பாஸு? பொடி மாதமாக இருந்துட்டு பாஸுன்றான். பாஸ் கொஞ்சம் நிற்கிறாங்க பிளானட்டை மண்டியில் சொல்லி. பிளானட்டை வச்சுட்டு அது பிரெயின்டுன்றாங்களே, அவன் தான் பாஸாமா. லெவல் 13 போனால் பாஸ் அடிச்சிடலாம் ஈஸியாகவே. நடந்தால் கூட அடிக்கலாம். ஏன்னா நம்ம யார் எவ்வளோ பெரிய ஆள் அவன் தெரியல. அப்புறம் கைஸ் மறக்காமல் லாஸ்ட்டு எண்டிங்கை மறக்காமல் பார்த்துருங்க கைஸ். ஓகேவா? நான் என் கூட ஆடணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என் ஐடி காட்டுறேன். நான் கமெண்ட்ஸாக ரீட் பண்ணுவேன். கமெண்ட் இருந்துச்சு, இந்த கமெண்ட் நான் ரீட் பண்ணி விட்றேன். ஓகேவா? எப்படி கமெண்ட் கேமில் போய்ட்டு கமெண்ட் ரீட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னா பிளாக் சூட்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பெயின் அப்டேட்டோட ஈவெண்ட். அதுக்கு டோர்னமெண்ட் ஆச்சு. ஸோ இட் இஸ் ஓவர் பவர் தட் ஈவன் மேக்ஸ் லெவல் பிளேயர் இஸ் ஹார்ட் டு கில் ஹிம். ஆமாம் கைஸ் என்னன்னா ஓகே நெக்ஸ்ட்டு பண்ணுறேன், அதை ரீட் பண்ணுறேன். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நான் பிளாக் சூட்டில் கேட்டேன்னா, பிளாக் சூட்டில் ஆடுறப்ப ஒரு கொரில்லா கிங் இருந்தேன். நான் அவனை போய் அடிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ பவர் வந்து என்னென்னமோ ஓவராக பவராக இருந்தேன். அவனை அடிச்சு கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சார் நாங்கள் தகவலை யாருமே பட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவனை அடிக்க. அதான் கேட்டிருந்தேன் அவன் யார் எப்படி என்னாச்சுன்னு நான் கேட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு டவுட்லாம் இருக்குது. சம்மர் டோக்கன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க லாட் தமிழ் கேமிங். அது என் ஃப்ரெண்டு தான். ஓகேவா? அது அந்த சம்மர் டோக்கன்ஸ் வச்சு நம்ம என்ன எப்படி பண்ணுறது, என்ன யூஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வாங்க ரீட் பண்ணுவோம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, ப்ரோ இது யார் கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ரெக்கோர் 10K வந்துருக்குது. ப்ரோ நானும் உங்கள் கூட விளாட்லாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நான் தாராளமாக விளாட்லாம் கைஸ். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். எல்லாருமே என் கூட விளாட்லாம். என் ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிபிடி ப்ரோ 8K என் பேர் மேலே காட்டுது. என்னோட பிரெயின் மேலே காட்டுதில்ல, அதான் எங்கள் ஐடி. ஸோ ஃப்ரெண்ட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட் ரோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஐடி நேமை வந்து என் சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களோட யூஸர் ஐடி வந்து என் சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை. ஓகே பண்ணிட்டீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? வேறு இல்லை. ஸோ நம்ம ஜிபிடி ப்ரோ 8K வச்சுருக்கேன்னா ஓகே நான் ஃபஸ்ட்டு மீனிங் சொல்லிடுறேன். ஜினா கேமிங். ஓகேவா? அந்த டீனா தமிழ். ஓகேவா? 8னா எனக்கு ஜடேஜா பிடிக்கும், அதனால 8 வச்சுருக்கேன். ஸோ கே எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஸோ 8னு வச்சா ஃபஸ்ட்டு 8னு வச்சேன். யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ன்னு காட்டுச்சு, அதனால 8Kவாக மாற்றிட்டேன் டக்குன்னு சும்மா யூடியூப் மாதிரி. ஸோ பி என்னன்னா வந்து அப்போ தான் பாஸ்ன்னு சும்மா வச்சுருந்துச்சு, அதனால் பாஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? வரணும் இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி என் தம்பி கிங் வச்சுருக்காங்களா, அதனால சும்மா நம்மளோட பாஸ் சும்மா வச்சு விட்டேன். இப்போ நான் என் பேர்லாம் சேனல் அனுப்பிச்சிருக்கேன். சரி நம்ம ஓகே வீடியோ பார்க்குறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து தெரியும் உங்களுக்கு, ஜிபிடி ப்ரோ 8K தான். கமெண்ட் இது ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே பாய் ஃப்ரம் டிஜி. பாய் 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 பாய்.
டாட்டா.